லெவல் போங்க சௌந்தர்யா. இப்பதான் கரெக்டான ட்ராக்கை பிடிச்சிருக்கீங்க. இந்த ட்ராக்லயே போனா எனக்கு என்னமோ தப்பிச்சிருவீங்க. ஆனா திருப்பியே ஜாக்லின் அப்படி ஒரு ட்ராக்ல நீங்க ஏறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்க ட்ரெயின் எங்க கவுந்து விடும் நமக்கு தெரியாது. ஆனா ஜாக்லின்கான கேமை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன கேம் ஆடுறாங்க, யார்கிட்ட எப்படி பேசி எதை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பரவாயில்ல லைட்டா சௌந்தர்யா கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ஷன் அப்போ நம்ம ராணுவுக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு ஃபைட் வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அந்த ஃபைட் அப்போ ஆக்சுவலா சௌந்தர்யாவும் போய் ராணுவ பத்தி ஒரு கருத்து சொல்றாங்க, ராணுவ சௌந்தர்யாக்கான கருத்தை சொல்றாங்க, ரெண்டு பேரும் பயங்கரமா மோதிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் ஒரு கேம் ஆடுறாங்க. என்ன தெரியுமா? எந்திரிச்சு வந்து ராணுவ வந்து ஒஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சௌந்தர்யா ஒஸ்ட்னு சொல்றாங்க. சௌந்தர்யா வந்து ஒஸ்ட். அதுக்கான காரணம் என்னன்னா, எப்படி ராணுவ அந்த வீட்டுக்கு ஒரு கேமும் ஆடல, எதுவுமே பண்ணல, சும்மா உட்காந்துருக்கணும். அதே மாதிரி சௌந்தர்யாவும் எதுவுமே பண்ணல, இப்ப நானும் எதுவும் பண்ணல. ஆனா என்ன கம்பேர் பண்ணும்போது அது என்ன விட மோசமா இருக்கா சௌந்தர்யா. நான் கூட இந்த டாஸ்க்ல எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன். சோ அந்த விதத்துல சௌந்தர்யா வந்து எதுவுமே பண்ணல, ஆனா சௌந்தர்யாவை சொல்றேன்னு சொல்லி சௌந்தர்யாவை குத்திட்டு போயிருப்பாங்க ஜாக்லின். ஓகேவா? இப்படி சௌந்தர்யா ஒரு குத்திட்டு போயிருப்பாங்க. அப்ப சௌந்தர்யா அப்பவே கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி உங்களுக்கு தெரியும், காலில இருந்தே சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ஜாக்லின் விட்டு தள்ளி தான் இருக்காங்க. ஓகேவா? காலைல இருந்து லைட்டா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு இவட்ட சரிப்பட்டு வராது, இவ ஏதோ கேம் தப்பா ஆடுறா. ஏன்னா நேத்துக்கான அந்த ரஞ்சித் பிரச்சனையில கண்டுபிடிச்சாங்க, ரஞ்சித்தை சும்மா ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருக்கா, சும்மா ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கா, இவ ஏதோ கேம் ஆட ட்ரை பண்றா, ஏதோ ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு அங்கேயே கண்டுபிடிச்சு ரஞ்சித் போய் சொல்லிருப்பா, அவ ஏதோ ட்ரை பண்றா, என்னன்னு தெரியல விடுங்கன்னு சொல்லிட்டு அப்பவே ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல நிறைய கருத்துக்கள் வச்சிருப்பாங்க சௌந்தர்யா. ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்த பிறகு வெறுப்பாய் சௌந்தர்யா என்ன பண்றாங்கன்னா, வெளியே வந்து நம்ம ரஞ்சித் அண்ட் சத்யா இவங்க ரெண்டு பேர்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் ஓபன் பண்றாங்க. ராணுவுக்கு ஆப்போசிட்ல நான் எதுக்கு ஃபைட் பண்ணேன், ராணுவ இந்த வீட்டில் ஒரு டாஸ்க் ஆடுறான். டாஸ்க் ஆடும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு எமோஷனலான லெட்டர் எடுத்து அவன் கிளிக்க போறான். அவங்க அண்ணன் அனுப்பிவிட்ட லெட்டர், யாரு அன்சிதா அண்ணன் அனுப்பிவிட்ட லெட்டரை எடுத்து அவ வந்து இவனை கொடுமை பண்றதுக்காண்டி கிளிக்க போறான். அவன் வந்து இவளை வந்து கொடுமை பண்றதுக்காண்டி கிளிக்க போறான். அப்பவே நான் சொல்றேன், நீ கிளிக்காதன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டி வைக்க போறான். அவன் கிளிக்க ட்ரை பண்ணா ஆக்சுவலா அவன் கிழிச்சான். அது வந்து அவங்க அண்ணன் லெட்டரா யார் லெட்டரான்னு தெரியல. ஆனா அன்சிதா கேட்டா எங்க அண்ணன் தானே, சொந்த அண்ணன் எவ்வளவு லெட்டர் வேணா எழுதி கொடுப்பான்னு சொல்றாங்க. பட் லெட்டர் கிளிக்கப்பட்டிருக்கா கிளிக்காம வச்சிருக்காங்க நமக்கு தெரியல. பட் அங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அதனால மட்டும்தான் சௌந்தர்யா வந்து ராணுவ ஆப்போசிட்ல சண்டை போடுறாங்க. ஓகேவா? இருந்தாலுமே ராணுவ பேசும்போது சௌந்தர்யா அந்த மாதிரி ஃபேக் செலக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க சண்டை போட்டதுக்கான ரீசன் இதான். ஓகேவா? சண்டை போட்டதுக்கான ரீசன் இதான். இதை சொல்லி அங்க நாமினேட் பண்ணும்போது ஒஸ்ட்னு சொல்லும்போது எதுக்கு தேவையில்லாம ஜாக்லின் என்ன சொல்றா, எதுக்கு தேவையில்லாம என்ன சொல்றா, எனக்கு இங்கே தான் இடிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எங்கே இந்த மேட்டர் கூட ஸோ இந்த விஷயத்தை எந்த மேட்டர் கூட கனெக்ட் பண்றாங்க தெரியுமா? இந்த ஜெயில் மேட்டருக்கு தெரியுமா? இவங்கள டெவிலா இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கள டெவிலா இருந்த டைம்ல ஜெயிலுக்குள்ள யார் போடணும்னு சொல்லி யோசிக்கும் போது வீட்டுக்குள்ள பயங்கரமான டிஸ்கஷன் போயிருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம கூட ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க, நல்லா கவனிச்சிருப்பீங்க. அப்ப டிஸ்கஷன் போயிருக்கோம். போனப்ப எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட போயிருப்பாங்க. ஓட்டு போட்டப்ப சௌந்தர்யா ஓட்டுகள் வந்திருக்கும். சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க, அப்ப நான் போறேன்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க, இல்ல சௌந்தர்யா அனுப்ப விட மாட்டேன், நான் தான் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணல, எப்படியே புரிஞ்சா, நான் தான் இந்த வீட்டில் எதுவுமே பண்ணல, நான் தான் ஜெயிலுக்கு டிசர்வ், நான் தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி ஜெயிலுக்காண்டி போட்டி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்பவே நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், ஏகோ நீ ஜெயிலுக்கு போறதுக்கு டிசர்வ் உனக்கு தெரிஞ்ச பிறகு என்ன புண்ணாக்குக்கு இந்த வீட்டில் வந்து ஓட்டு போட விட்ட? நான் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? உனக்கு ரிசல்ட் தெரியும். ஓகேவா? உனக்கு ரிசல்ட் தெரியுது, நான் தான் ஜெயிலுக்கு போனோம், நான் தான் அந்த வீட்டில் ஒண்ணுமே பண்ணல நீ சொல்ற. அப்ப என் வீட்டுல ஓட்டு போட விட்ட? நீ எடுத்தடுப்புல கை தூக்கிட்டு நான் தான் டிசோன்னு சொல்லி ஜெயில போய் உட்காந்துருக்கலாமே. அப்படி இல்லாம அங்க ஓட்டு போட வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணி கடைசியில் சௌந்தர்யா போறான்னு சொல்லி சௌந்தர்யாக்கான ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் சௌந்தர்யா இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நான் தான் ஜெயிலுக்கு போனோம்னு முடிவாயிட்டு நான் ஜெயில வந்து உட்கார்ந்துறேன், அவன் இதுக்கு தேவையில்லாம வந்து உள்ள உட்காரானே தெரியல. அப்ப நான் சொல்றேன், நீ உட்காராத, நான் தான் வரணும், நான் தான் ஓட்டுகள் போட்டாச்சுலன்னு சொன்னா, இல்ல நான் மெஜாரிட்டிக்கு ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார்ந்து. ஆனா அங்க மெஜாரிட்டிக்கு ஒத்துருந்தா, அங்க ஓட்டு போடாம கையெல்லாம் தூக்குனா. சோ இவ என்ன ட்ரை பண்றான்னு எனக்கு தெரியல. ஜாக்லின் ஏதோ ஒன்று பண்றான்னு சொல்லிட்டு பக்காவா கண்டுபிடிச்சாங்க. தெளிவா இருக்கா? உங்களுக்கு தெளிவா புரியுதா? ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா கூட ஃப்ரெண்டா இருக்கணும், சௌந்தர்யாக்கான ஸ்பேஸை எடுக்கணும். புரியுதா? ஏன்னா சௌந்தர்யாக்கு நல்ல கைத்தட்டல் வருது, நல்ல சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றாங்க, சௌந்தர்யா கூட இருந்தா ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும், அப்படியே டிராவல் ஆயிரலாம். இப்போ ஒரு கோவா கேங்னு ஒரு கேங்கை சேர்த்துட்டோம், இந்த கேங்கை வச்சு இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த கேங்கை சர்வே பண்றாங்க. ஆனா இந்த கேங்ல உள்ள நபர்களை தேவைப்படுற இடத்துல நல்லா பலியாடு மாதிரி வெட்டிட்டு போறாங்க. இப்ப நேத்து ரஞ்சித் நல்லா கவனிச்சிருப்பீங்க, நேத்து ரஞ்சித்தை பிடிச்சி ஒரு வெட்டி ஒரு சீனை கிரியேட் பண்ணி பயங்கரமா வெடிச்சு நான் உங்க அப்பா மாதிரி பார்த்தாச்சு, நான் வந்து உங்க அப்பா மாதிரி பார்த்தேன், பெருசா ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த சீனமே கடைசியில் என்ன பண்ணிருப்பாங்க, சௌந்தர்யா அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அடிச்சு உடைச்சு சாரி கேட்க வச்சிருப்பாங்க. சாரி கேட்டாங்களா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு போயிட்டு ஜாக்லின் என்ன பண்றாங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சௌந்தர்யா குத்துறாங்க. உங்களுக்கு புரியுதா இவங்க எவ்வளவு பக்காவா எங்க குத்துனா நமக்கு பிரச்சனை வராது, யாரை குத்தணும், என்ன பண்ணலாம்னு ரொம்ப தெளிவா கேம் ஆடுறாங்க. ஓகேவா? ரொம்ப தெளிவு, கன்னிங் கேமர் தான். இப்போ ஒருத்தி கன்னிங் கேமர் தான். ஓகேவா? ரொம்ப தெளிவா ஆடிட்டு இருக்காங்க. இதை சௌந்தர்யா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கா, இவ ஏதோ பண்றா,
இவ ஏதோ சரியில்லை, இவ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கா, ஏன் ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்றேன். அந்த ஜெயிலில் கூட நான் கேட்டேன் எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன்னா, நான் வந்து சரி நான் அவ ஜெயிலில் ஓப்பனாக கேட்டிருக்காங்க என்ன சீன் போட வந்து உட்காந்துருக்கியா, சும்மா இந்த ஸ்க்ரீன் எடுக்கணும் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது, அப்பா சத்தியமா நான் உனக்காண்டி தான் வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி சொன்னா. ஸோ அப்பெல்லாம் நான் யோசிக்கல என்ன அப்பா சத்தியம் பண்றா என்ன, நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் சடனாக பார்த்தா சேஞ்சஸ் வரும்போது நமக்கே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தர்சிகா வந்து ஜாக்லினை பார்த்து இது அவங்க அப்பா வீடான்னு சொல்லும்போது நான் தான் போய் சண்டை போட்டேன். அதுக்கான காரணம் அவளுக்கு அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போ அதை வச்சு நான் சண்டை போடுறேன். ஆனால் அவ எதுவுமே பேச மாட்டேக்கா. அவ என்ன செய்யறா கடைசியில், நீ இப்படி பேசலையா அப்படி பேசலையா, சரி அப்படி பேசினா பரவாயில்ல இப்படி பேசினா பரவாயில்ல, சரி பரவாயில்ல எனக்கு எதுவும் ஹர்ட் ஆகலன்னு சொல்லி கை கொடுத்துட்டு வரா. ஸோ இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இவ என்ன பண்றான்னு. இவ கிட்ட தள்ளி இருந்தா தான் எனக்கு சரிப்பட்டவர் நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பக்காவை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஜோனை யூஸ் பண்ணி ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த வீட்டில் சர்வே ஆகிட்டே இருக்காங்க. ஜாக்லின் ஒரு கேமர்லாம் கிடையாது. ஜாக்லின் கேமர் தான். என்ன கேமர் தெரியுமா, எவன் எங்க ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்கானோ அந்த இடத்துல தன்னோட மூக்கு விட்டு அந்த ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நேற்று கூட ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான இது போயிட்டு இருந்திருக்கோம்ல, அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கும் லைவ்ல. அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஓட்டுகள் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்காங்க, மஞ்சரிக்கு ஓட்டுகள் வருது எல்லாம் தெரியுது. தெரிஞ்சோன்னே இங்க இருந்து ஜாக்லின் என்ன பண்றாங்க, இல்ல இந்த ஓட்டு எடுப்புல மஞ்சரி வின் பண்ண போறாங்க, இப்படிதான் வின் பண்ண போறாங்க, மஞ்சரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம உடைக்கணும்னு சொல்லி எந்திரிச்சு கை தூக்கி ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. பேர்ல மஞ்சரிக்கு ஆப்போசிட் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. மஞ்சரிக்கு ஆப்போசிட் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியில அப்படி இப்படின்னு முத்து ஒரு டாபிக் வச்சு அடிச்சு உடச்சு முத்து வந்து என்ன பண்ணிருப்பான், மஞ்சரியும் தர்சிகா ஓட்டு எடுக்க விட்டு மஞ்சரி வின் பண்ண வச்சிருப்பான். ஓகேவா? சோ நியாயமா வின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஃபேர் கேம். இது ஃபேர் கேம், கை தட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்க என்னென்ன ஸ்பேஸ் எங்கெங்க ட்ரெண்ட் ஆக போது தெரியுதோ அந்தந்த ஸ்பேஸ்ல அவங்களோட தலையை விட்டு பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்பா நேற்று நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஜாக்லின் திட்டுறீங்க, ரஞ்சித்துக்கும் அவங்களுக்கு வந்து சமாதானம் ஆயிட்டு ப்ரோ. நான் தான் சொன்னேன்ல சமாதானமே ஆகல. அவங்க கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் இன்னும் ரஞ்சித்தை போட்டு உடச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு அந்த ஒஸ்ட் பெஸ்ட் முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் என்ன பண்றாங்க தெரியுமா, ரஞ்சித்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரஞ்சித் என்ன இது வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டாரு, பேசி வாங்கிட்டாரு, என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டாரு, எனக்கு சங்கடமா இருக்கு, நான் தான் தேவையில்லாம ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டேன் நினைக்கிறேன், ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை போட்டு குத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த பொண்ணை பொறுத்தவரத்துக்கு ஜாக்லின் நபரை பொறுத்தவரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே யூஸ் பண்றாங்க, பக்காவா யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் வேணா ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன், இல்ல வேற ஒரு இடத்துல நம்ம ஸ்பேஸ் கிடைக்கல, இந்த ஜோனை உடச்சா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த ஜோனை உடச்சிடுறாங்க. ஓகேவா? இதை ரஞ்சித் ஓப்பனா இங்க உடச்சிட்டாரு. ரஞ்சித் நீங்க ஓப்பனா சத்யா கிட்டே சௌந்தர்யா சொல்றாங்க, நேத்து நானும் அதை பார்த்தேன், என்கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறா, சௌந்தர்யா மட்டும் வந்து என்கிட்ட தெளிவா பேசுறா, சௌந்தர்யா மட்டும் என் பக்கத்துல உட்காந்துருக்கா, ஆனா கடைசியில் திருப்பி சௌந்தர்யா கூட்டு வந்து ஜாக்லின் உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க சொல்லுமா, அங்க அழுது மன்னிப்பு கேட்கிறா. அங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அவ பொய் சொல்ல, நீ பண்ற தப்புன்னா தப்புன்னு சொல்லி அடிச்சு உடைக்கிறா. சோ இவ ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் பார்க்கல, அந்த பொண்ணு தான் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை வச்சு ஒரு கேம் ஆடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாக்லினுக்கான கேமா கண்டுபிடிச்சாங்க. ஜாக்லின் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமா டிராமா போட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணி சர்வே ஆயிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஓகேவா? இப்போ ஜெஃப்ரியை பிடிச்சிட்டு இருக்குமே ஆயிட்டாங்க. ஜெஃப்ரி நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டான். ஜெஃப்ரி கைத்தட்டல் வருது. ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க தெரியும். ஜெஃப்ரி கைத்தட்டல் வருது, சேதனை சப்போர்ட் பண்றாரு, அவன் எந்திரிச்சாலே மக்கள் கைத்தட்டுறாங்க, ஓட்டுகள் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா பண்றான், எல்லா டாஸ்க்கும் பிரிச்சு மேறான். இதனால மட்டுமே ஜெஃப்ரியை கையில வச்சிருக்காங்கிறதான் உண்மை. ஓகேவா? இதனால மட்டுமே கையில வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், இன்னும் 2 வாரத்தை இந்த கேங் உடையும். அப்ப ஜாக்லின்கான உண்மை முகத்தை நீங்க பாப்பீங்க. வேணா பாருங்க, அப்போ ஜாக்லின் ஒரு ஆட்டத்தை போடுவாங்க பாருங்க, வேணும்னு நின்று கத்தி ஒரு ஆட்டத்தை போடுவாங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. இதுல எதுக்குன்னே தெரியல, தேவையில்லாம முத்துக்குமரன் இழுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் வீட்டில் என்ன பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு சத்தியம் அவங்க உட்காந்து அவன் ஒன்றும் பெருசா பண்ணல அப்படிங்கிறனோ, நீ தான் 2 நாளா தூங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த. முத்துக்குமரன் மென்டலியா மண்டைக்குள்ள இறங்கி கிண்டி விட்டுட்டு இருக்கான் மூளையா, என்னால் தூங்க முடியலன்னு சொன்னேன். அதுதானே கேம். என்னையும் பேசுற நீ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மொத்தத்தில் சௌந்தர்யா தள்ளி வந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.